எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் என்னன்னா இந்த டைம் வந்து ஒரு கேரளா ஃபிஷ் கறி அது பண்ணுறோம். மத்தி மீன் தெரியுமா? மத்தி மீனில் சட்டிப்பானையில் அப்படியே கொடும்புளி போட்டு அப்படியே காரசாரமாக சூப்பராக ஒரு கேரளா கறி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேரளா கறியும் அந்த ரைஸ் என்னன்னா நம்ம கேரளா கறின்னு சொல்லும்போது அது மட்டை ரைஸ் தானே, அப்போ தான் நல்லா போகும். ஸோ நாங்கள் மட்டை ரைஸை யூஸ் பண்ணி சூப்பராக ஃபிஷ் கறி பண்ணியிருக்கோம் மத்தி மீனோட. ஸோ மத்தி மீனோட பண்ண இது ஃபிஷ் கறி. நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறது அவியல். கொடுக்க போகிறது இல்லை, பண்ண போகிறது அவியல். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு மேலே வந்து ஒரு ஐசிங் அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன போடுவோம்னா அவியல். சொல்ல போறதும் இல்லை, சொல்லி கொடுக்க போறதும் இல்லை, நானே பண்ண போகிறது அவியல். ஸோ இது எல்லாத்தையும் தான் சேர்த்து இந்த எபிசோட்ல நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இதை தான் நான் வந்து இப்போது சமைச்சு அதை அப்புறமா டேஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் வந்து மீன் குழம்பு பண்ணேன், மேடம் வந்து அவியல் பண்ணியிருக்காங்க. ஐயோ தெய்வமே. ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டுன்னு காம்படிஷன் வச்சு அது நல்லா வராது. ஸோ அதான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும். நானே கஷ்டப்பட்டு ஏதோ செய்ய போகிறேன். ஸோ காம்படிஷனுக்கு நாங்களும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் இதை போட்டிருக்கோம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். போய் இந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐயோ தெய்வமே. அவியல் வந்து கேரளா ஸ்டைல். இது நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், வேற வேற விதமா நிறைய சொதப்பியிருக்கேன். பட் கடைசியில் வந்து ஐ காட் த ரைட் ரெசிபி. ஸோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ரேகா வந்து அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி எனக்கு. அவங்க என்ன கேரளா? ஆமாம், அவங்களுடைய வீட்டுக்கார் கேரளா, அதனால எங்களுக்கு அவங்க வந்து இட்ஸ் யூஷுவல் காமன் ஃபுட். அவங்களுக்கு அந்த அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைன். என்னென்ன இப்போ வந்து இன்னைக்கு வந்து அம்மா சொன்ன டிப் என்னன்னா, இந்த சேனக்கிழங்கு வந்து ஏன்னா அதுல வந்து ஒரு அறுப்பு ஒரு மாதிரி இருக்கும் சில டைம், அதனால அதனால என்ன பண்ண சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சிட சொன்னாங்க. சரி, என்னன்னா இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இந்த அவியல்ல என்னன்னா, ஒரு வெஜிடபிளும் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வேகும். ஓகே. ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டு பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் என்னன்னா அந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது வந்து எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்ச, லேடிஸோ ஜென்ஸோ யாரு குக் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாம் குக் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே தான். சரி, இப்போ என்னென்ன காயின்னு பார்க்கலாம். பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இப்பெல்லாம் ரொம்ப கேவலமாக கிடைக்குது. ஏன்னா வந்து சவுத் இந்தியாவிலேருந்து இல்லை, நார்த்லேருந்து வருது அது சொன்னாங்க அவங்க. ஹவு சேட். அப்புறம் நம்ம வந்து நம்ம சேனக்கிழங்கு நான் என்ன சொன்னேன்னா அதை இதுதான் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வெள்ளை பூசணி, இது வந்து நம்ம நார்மல் பூசணி, இது வந்து நம்ம வாழைக்காய். இந்த இதை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட். அரைக்க போகிறது என்னென்னா தேங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நிறைய பேர் 4 பச்சை மிளகாலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. நான் வந்து 2 போட்டிருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன். நான் என்ன பண்ண போறேன்னா, கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து அரைச்சி வச்சுக்க போறேன். சரியா? அப்புறம் வந்து இதை தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா வேக வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் வந்து வேக போட போறேன். ஏன்னா முருங்கைக்காய் தான் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. சரி, அதுக்கேற்ற மாதிரி லைக் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு. ஸோ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பூசணிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த கிழங்கு, கேரட் இதெல்லாம் கடைசியில் அது ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல. கேரட்லாம் கடைசியா போட்ட போதுமா இல்ல உடனே வெந்துருமா என்ன? ஆமா, இப்போ கேரட்டும் அந்த கிழங்கும் ஒண்ணா போட்டுருவேன் நான். ஏன்னா வந்து அது ஏற்கனவே எது கடைசியா போட்ட போதும், எது உங்களுக்கு தோணுதோ அதை கடைசி. இல்ல எதுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆகும்? எந்த வெஜிடபிள் சீக்கிரம் வந்துரும் அது சொல்லி எந்த வெஜிடபிள் சொல்ல. இதுல இங்க இருக்குறதுல வந்து கேரட் சீக்கிரம் வந்துரும். கேரட் சீக்கிரம் வந்துருமா? எஸ், கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா எனக்கு ரொம்ப பீன்ஸ்னு தோணுச்சு. பீன்ஸ் ஜாஸ்தி ஆகும், நல்லா ஜாஸ்தி டைம் ஆகும். தெரியாது என்ன கஷ்டப்படா. 100% தெரியாது நிஜமாவா. நான் வெஜிடபிள்ஸ்ல கொஞ்சம் வீக். எல்லாரும் கேட்பாங்க, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன்டா ஏதாச்சும் வெஜிடேரியன் சமைச்சு காமிடா அப்படின்னு. நானும் ஏதாச்சும் சமைக்கணும்னு நினைக்கிறேன் வெஜிடேரியன். அடுத்தது பண்ணுவோம். யாராவது புதுசாக பண்ணி காமிப்போம். ஏன் சிரிக்காத? ஏன் நான் வெஜிடேரியன் பண்ண சாப்பிட்ருக்கியா இல்லையா? ஏன் நான் சாம்பார்லாம் சூப்பராக தான் இருப்பேன். அடுத்தது இது போடுறியா? பீன்ஸ் போடுறேன். பீன்ஸும் பூசணிக்காயும் போட்டுருவேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், இது வேகத்துக்காக மட்டும்தான் ஊற்றணும்.
இது என்ன தெரியுமா மெயின் திங் வித் இந்த விஷயத்தில் வந்து இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப வேக விட்டு குழஞ்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். நோட் த பாயிண்ட் கைஸ். ரொம்ப ரொம்ப வேக விட்டு குழஞ்சிட விட்டுறக்கூடாது. கொலைய விட்டுறக்கூடாது. நிறைய பேர் வந்து 2-3 வீடியோவில் கேட்டிருந்தாங்க, என்ன அக்கா ரொம்ப டயர்டாக இருக்காங்க வேலை செஞ்சுடுவோம். ஆமாம். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா தானே இருக்கா? இப்போ பரவாயில்ல. லைட்டாக கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடுவில் சிரிச்சிட்டே பாதியில் கண்ணை மூடிக்கிறேன். என்ன மாடா நின்றுட்டே தூங்குறது. ஆயிடுச்சா? இப்போ என்ன போடுறேன்? இதுன்னு எது? வழக்கா. அது உனக்கு லாஸ்ட் டைமே மறந்து போச்சு அப்படின்னு. அது ரெகுலராக யூஸ் பண்ணுற காய் இல்லைல்ல. அடுத்தது என்ன? இது அது நான் கேரட்டு. இதெல்லாம் வந்துச்சா? ஓகே. ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெந்தம் ஒரு அரை வைக்க வடி. ஏன்னா நம்ம வந்து இப்போ இதை போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட போகிறோம். சரி. ஸோ இதுதான் நம்மளுடைய தேங்காய் ரெசிபி. தேங்காய் ரெசிபிமா. தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். சரியா? இப்போ வந்து இதை போட்டாச்சு. இதை ஒரு 2 இது பண்ணி ஆஃப் பண்ண போறோம். அவ்வளவுதானே? ஆயிடுச்சா? ஒரு 2 நிமிஷத்துல ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட போறேன். சரி. 2 நிமிஷம் விட்டுட்டு இப்போ ஆல் தட் we need to do is இது போடணும். தயிர் ஊத்தி அது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி கருவேப்பிலையை போட்டாக்கா வேலை. அவ்வளோதானே? இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா ஏமாத்திட்டு இருந்தாங்க. இது வேலை கட் பண்ணுறது எவ்வளோ வேலை தெரியுமா? ஓகே. நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன், கட் பண்ணி கொடுங்க. நான் அவ்வளோதான்ற வேலையை பண்ணிடுறேன். இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? இப்போ என்ன பண்ணேன்னா நம்ம தயிர் ஒரு 3 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து தயிர் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து வச்சுக்கணும். ஓகே. இங்கே இல்லைண்ணா நம்ம ஊரில் இந்தியாவில் சொல்கிறேன். இங்கே இல்லை எந்த தயிரை பொறுத்து. இப்போ நீ அடித்து வச்சுக்கல. இது நான் வந்து க்ரீக் ஸ்டைலில் இருந்ததுனால எனக்கு அடிக்கணும்னு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது இவ்வளோதான். இது ஆயிடுச்சு. உப்பு பார்த்துட்டு. உப்பு பார்த்தியா? நான் உப்பு ஏற்கனவே வெஜிடபிள் வேகும் போதே கொஞ்சம் போட்டேன். சரி. இப்போ கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை, நம்ம ஃப்ரெஷ்ஷஸ் கருவேப்பிலை. நீங்கள் இப்போ கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிச்சு போடுறியா? ஆமாம், அது பிச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசம் நல்லா ஒரு எடுத்து கொடுக்கும். ஓ சூப்பர். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்குல்ல இன்னைக்கு. பக்கத்துலேயே தமிழ் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம். இப்போ கடைசியாக நம்ம இது இருக்குல்ல, எது? தேங்காய் எண்ணெய். இது வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சரி. ஓகே, அவ்வளோதான். முடிந்து விட்டது இதோடைய கதை. வாசனை பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் போட்ட உடனே அந்த வாசனை லவட்டில் முடிஞ்சு. ஸோ வந்து நீ செஞ்சுட்ட, நான் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து மெயினாக மீன் குழம்போட தான் நல்லாயிருக்கும். நீ சொன்னதுனால லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக சூப்பரா. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த தேங்காய் எங்கெல்லாம் அரைச்சி போட்டுனது தான் நல்லா தெரியுது, தென்படுது தேங்காய். அந்த பூசணிக்காயெல்லாம் நல்லா சோர்ந்துருக்கு. இன்னும் நான் முன்னாடி டேஸ்ட் பண்ணது இது வாழைக்காய் தானே. அது வாழைக்காய் டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் தெரியல. அமிர்தமாக இருக்குது. ஆனால் என்னோட தாட் என்னன்னா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டது வந்து எப்பயும் மீன் குழம்போட சாப்பிட்டா இது வேற லெவலில் இருக்கும். இது வந்து வேற ஸ்டேஜ் போயிடும். வெஜிடேரியன் யூஸ்வலாக டேஸ்ட் பண்ண மாட்டீங்களே, கேட்டேன். நல்லா இருக்கு, சூப்பர், வெரி நைஸ், வெல் டன். ஸோ இப்போ வந்து இது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பவுடரே ட்ரை ரோஸ்டா? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிளகாப்பொடி 2 போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மீனுக்கு எப்போயும் மிளகாப்பொடி அதிகமாக போடுவோம். மிச்சம் மல்லித்துள்ளிங்க மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். லைட்டாக மஞ்சள் போட்டுக்கிறேன். இல்லை, ஏற்கனவே மீன்லாம் மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன் மீன். சரி, இப்போ இதை
இப்போ நல்லா தெரியும். வாசம் தெரியுதுல? ஸோ இந்த மீனெல்லாம் இதுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்குவோம். எண்ணெய்லாம் ஒன்றுமே ஊற்ற வேண்டாவா? எதுவுமே வேண்டாம். பரவாயில்லையே. அப்படியே உள்ளார போட்டுட்டு இதில் அந்த மசாலாவை எடுத்து இந்த சேர்ந்து அதை நல்லா போட்டுக்கணும். போட்டுக்கிட்டாச்சா லைட்டாக இதை கழுவி ஊற்றிக்கிறேன். சரி. இப்போ வந்து சாதாரண உப்பு, அந்த சாதாரண உப்பு போட்டுக்கிட்டேன். குடம்புளி இதுக்குள்ளார இருந்த அந்த ஜூஸ் அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு குடம்புளியை அப்படியே போட்டு விட்டுறேன். நல்லா ஊறி இருக்குல்ல. வெங்காயம் என்பதை எப்போதோ செய்து இப்போ நீ பேச்சக்குறை இதெல்லாம் போட்டாச்சா நல்லா சிங்க் ஆகிடுச்சு. உள்ளார போயிடுச்சா நல்ல பிள்ளைங்களாம் உள்ளார செட்டில் ஆகிடுச்சிங்களா மீன் பிள்ளைங்களாம். இப்போ வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு லைட்டாக நசுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். தட்டில் வச்சுக்குவோம். ஸோ அரைக்கிறது இல்லை, இது அப்படியே அரைவேக்காடாவே வேகிறது அரை நசுக்கு. அது நசுக்கு. அதே மாதிரி இஞ்சியும் ஒரு நசுக்கு ஒரு அமுக்கு. இந்த இதில் ஆமாம் இந்த வாசம் வருது பார்த்தியா? சரியா? எல்லாம் நசுங்கிடுச்சா? ஓகேவா? நசுக்கி வச்ச வெங்காயத்தை இந்த மேலே அப்படி போட்டால் வெங்காயம் அப்புறம் இஞ்சி. கேள்வி எதுவும் நிறைய வருது போல இருக்கு மண்டையில். வருதா இல்லையா? நான் மூடி வச்சிடறேன். ஓகே. ஃபைனலாக இது போடுறதுக்கு முன்னாடி மிளகாய் போட்டுச்சு. இடிச்சு வச்சுட்டு இடிச்சு வச்சோம்மா மிளகாய் மேலே. இது வந்து வேறு மிளகா போடுவாங்க, எனக்கு கிடைக்கல, அதனால் இந்த மிளகா போட்டுருக்கேன். சரியா? எப்படி வந்துட்டு இருக்கு உங்கள் குழம்பு? வந்து சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. அவ்வளோதான், அது போல பரவாயில்ல. பயந்து போயிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வாசத்துக்கு உள்ளார இருக்கட்டும். வெந்தய பவுடர் இல்லை, வெந்தய பவுடராக போட்டேன் நான். ஓகே. இப்போ வந்து இது ரெடி ஆகட்டும். இப்போ தாளிப்புக்கு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் இது ஆயிட்டு இருக்கும்போது அது பண்ணிடலாம். சரியா? ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து போட்டேன். இது பெரிய வெங்காயத்தை லைட்டாக, இது நம்ம பிரியாணிக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நல்லா சின்ன சின்ன இதுவும் இல்லை, என்ன சொல்கிறது, மெல்லிஸ் ஸ்டாண்ட்ஸ் தான். மெலிஸ் அந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அறுத்து வச்சுக்கோ. லேட்டாக வாய் கொள்ளுறது. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க. ஓகே. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து இது போடுறேன் இல்லை, ஆல்ரெடி. இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சா? வாசனை தூக்குதுல. சூப்பர் வாசனையா? ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் போட்டு எப்படி வாசம். ஸோ ஃபைனலாக இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, இது இன்றைக்கி சாப்பிட போகிறது இல்லை, ஏன்னா வந்து மீன் குழம்பு அடுத்த நாள் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மட்டை ரைஸோட சாப்பிட்றோம், ஏன்னா வந்து கேரளா ரைஸு. ஸோ மட்டை ரைஸு இது, அப்புறம் இவங்க வந்து ஒரு அவியல் செய்ய போகிறாங்க. அந்த அவியலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் காம்பினேஷன் தான் அடிக்க போகிறோம். பாருங்கள் பாருங்கள். இது வந்து மீன் அமுக்குன ஏதாச்சும் ஏன்னா இது உடஞ்சிடும் மீன், பயமாக இருக்குது. இதில் தேங்காய் பால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. லைட்டாக இது பண்ணி
இங்க பாரு. வந்துட்டா நண்டு. அவ்வளோ சூடு ஒன்றும் இல்லை, இருக்கிற சீன் இருக்கு. வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி. ரொம்ப ரொம்ப இது பண்ணாத, வந்து மேலாக மட்டத்தை பண்ண, ஏன்னா மீனோடைய கூடாது. சூப்பர், தேங்க்யூ. ஸோ நேற்று நான் பண்ண மீன் குழம்பு அது இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் சொன்னல இந்த மீன் குழம்பு வந்து அடுத்த நாள் டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு. ஸோ அதான் இப்போ டேஸ்டிங் வந்து ஒரு நாள் டிலேவாக ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு டைமு. ஸோ என்னென்னா இது வந்து ஃபுல்லாக கேரளா டைப்பில் செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வியலும் இருக்குது, மீன் சூப்பராக வெந்திருப்பாருங்க. இந்த குழம்பு வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வாட்டரி வேண்டாம்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா மீனும் கொஞ்சம் தண்ணி விடுது. கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு அவியலில் 2-3 பீஸை அப்படியே இதுலேயே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அமிர்தம் கிள்ளி கொஞ்சம் போட்டு அப்படியே அவனுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும்.